கவனிங்க. இப்போ TiO2 தயாரிப்பு டைட்டேனியத்தை கொண்ட ஆக்கள் யாருன்னு சொன்னால் இல்மனைட்டில் இருக்குது, ரூட்டைலில் இருக்குது. நாங்கள் படிச்சிருக்கிறோம். இல்மனைட் ஃபேட்டி இல்மா ஃபேட்டி ரூட்டைலில் TiO2 பிரதானமாக கொண்டிருக்குது. இப்படி நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ TiO2 எங்களுக்கு மிக தூய்மையானதாக தேவை. ஏன்னு சொன்னால் இதில் வெள்ளை கலர் இருக்குது. வெள்ளை கலர் இருந்தால் வெள்ளையாக்குறதுக்கு பயன்படுத்தலாம். அது மூஞ்சி ஆயிக்கலாம் அல்லது சுவர் ஆயிக்கலாம், பெயிண்ட் பூச்சிகளுக்கு பயன்படுத்தலாம். பல நீக்கும். ஸோ பெயிண்ட் அடித்தா பல நீக்கும். ஸோ அதுக்கு ரீசன் TiO2. சரியா? இரசாயன சடத்துவத்தன்மை இருக்குது. அதால் டைட்டேனியங்களை என்ன இம்ப்ளான்ட்ஸுக்கு பயன்படுத்தலாம். அதே இடத்துல போன்ஸில் உள்ள பிளேட்ஸுக்கு பயன்படுத்தலாம், டைட்டானியம் பிளேட்ஸ். சரியா? இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம். ரைட். அடுத்தது யூவியை உறிஞ்சிற தன்மை இருக்குது அவருக்கு. அதால் சன்ஸ்க்ரீனுக்கு பயன்படுத்தலாம். எனவே நிறைய பயன்பாடுகள் இருக்குது இந்த TiO2க்கு. அதால் தூய்மையான TiO2 எடுக்கிற தேவைக்கு தான் நாங்கள் இந்த TiO2 தயாரித்தல். எப்படி ஒரு ரூட்டைலில் இருந்து தூய்மையான TiO2 எடுக்கிறது, அதுதான் நான் பேச போகிறோம். ரைட். இப்போ ரூட்டைலையும் கட்கரியையும் முதல்ல கலந்து வச்சுக்கொள்ளணும். ரெண்டையும் தான் சேர்க்க போகிறோம். ஏன்னு சொல்கிறேன். ரூட்டைலையும் கட்கரியும் சேர்த்தோன்னையா சேர்த்து 200 தொடக்கம் 300 பாய்சிக்கு வெப்பமேற்றுவோம். ஸோ இங்கே ஈரலிப்பு நீங்கிய ரூட்டைல் மற்றும் கட்கரி வரப்போகுது. ரைட். ஈரலிப்பு நீங்கிய ரூட்டைல் மற்றும் கட்கரி என்ன வரப்போகுது. சரியா? இப்போ இந்த ஈரலிப்பு நீங்கிய ரூட்டைல் மற்றும் கட்கரியை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இங்கே TiO2லேருந்து டைட்டேனியத்தை எடுக்கிற நோக்கத்தில் கிட்டத்தட்ட 950 பாய்சிக்கு வெப்பமேற்ற போகிறோம். 950 பாய்சிக்கு வெப்பமேற்ற சொன்னையா இந்த TiO2 என்ன செய்யும், இந்த கார்பனோட தாக்கம் அடையும். கட்கரியில் இருக்கிற கார்பனோட தாக்கம் அடையும். தாக்கம் அடைஞ்சி CO2வையும் டைட்டேனியத்தையும் என்ன கொடுக்க போகுது. ரைட். அப்போ TiO2 சாலிட் கார்பன் சாலிடோட தாக்கம் அடைஞ்சி CO2 கேஸையும் டைட்டானியம் சாலிடையும் கொடுக்க போகுது. எங்களுக்கு தேவை டைட்டானியம் கிடையாது. எங்களுக்கு தேவை இந்த இடத்துல என்ன, TiO2, தூய்மையான TiO2. எனவே இப்போ டைட்டேனியம் TiO2 +4 இருந்து இந்த தாக்கத்தால் டைட்டேனியம் என்ன +4 இருந்து 0க்கு மாறிடுச்சு. எனவே திரும்ப அவரை ஒட்சியேற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்குதுண்ணா. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், நாங்கள் Cl2 வாயுத்தாரையை போட போகிறோம். எல்லாம் இது ஒரு பெரிய வெப்பநிலையில் தான் எல்லாருமே என்ன இந்த இடத்துல நடக்குது. ரைட். போட்டதோன்னையா Ti சாலிட் என்ன செய்யும், Ti சாலிட் Cl2 கேஸோட தாக்கம் அடையும். Cl2 கேஸ் 2 பேரோட தாக்கம் அடையும். தாக்கம் அடைஞ்சி TiCl4 கேஸ் வரப்போகுது. ரைட். இப்படி டைட்டேனியம் ஆக்சைடில் TiCl4 கேஸாக நீங்கள் மாற்றினா அந்த ப்ராசஸுக்கு பெயர் குளோரினேற்றம்னு சொல்கிறது. முதலாவது நீங்கள் செஞ்ச வேலை என்ன, குளோரினேற்றம். இதுதான் முதலாவது நீங்கள் டைட்டேனியம் ஆக்சைடு உற்பத்தியில் செஞ்ச பணி. குளோரினேற்றம் நீங்கள் என்ன செஞ்சிக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தாக்கம் இந்த இடத்துல ஃபைனலாக நடக்குது. என்ன
ரைட். என்ன நடந்துக்குது குளோரினேற்றம் இதை சொல்கிறதுக்கு TiO2 சாலிடில் கார்பன் சாலிடை சேர்த்து நீங்கள் வெப்பமேற்ற நேரம் Cl2 கேஸும் 2 பேரை சேர்த்திக்கிறீங்க. சேர்த்து வெப்பமேற்ற நேரம் TiCl4 கேஸும் CO2 கேஸும் என்ன விளைவாகிறது தான் இந்த இடத்துல என்ன நடக்கிற தாக்கம் குளோரினேற்றத்தில். ஆனால் 2 ஸ்டெப்பில் அது நடக்குது. TiO2 கார்பனோட தாக்கம் அடைஞ்சி CO2வை கொடுத்து டைட்டேனியமாக மாறி டைட்டேனியத்துக்கு தான் Cl2 தாக்கம் அடையுது. ஃபைனலாக 2ஐயும் சேர்த்து இப்படி எங்களுக்கு என்ன சொல்ல முடியும் TI. இப்போ கடைசியாக என்ன நடந்துக்குது டைட்டானியம் ஆக்சைடில் நீங்கள் என்ன ஏற்றிக்கிறீங்க 2 ஸ்டெப்லேயே குளோரினை ஏற்றிட்டீங்க. எனவே இதுக்கு பேர் என்ன குளோரினேற்றம்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். இப்போ TiCl4 கேஸ்ட கொதிநிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 134 பாகை C. இப்போ இந்த இதுக்குள்ளே இருந்து TiCl4 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே வர போகிறது வந்து 950 பாகை Cயில் இருக்கிற நேரம் TiCl4 கிட்டத்தட்ட இதோட வெளியே வரும். TiCl4 கேஸாக தான் வெளியே வரும், அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல TiCl4 கேஸாக வெளியே வருவது. ரைட். TiCl4 கேஸாக வெளியே வருவது. இது TiCl4 மட்டும் இல்லை, இதுக்குள்ள வரப்போகிறது வெளியே TiCl4ஓட Cl2 கேஸ் இருக்க போகுது. மிகுதி எஞ்சிய Cl2 கேஸ் இருக்க போகுது. அதே சமயத்தில் வேறு தாக்கங்கள் நடந்து விளைவாக HCl கேஸ் இருக்க போகுது. ரைட். CO கேஸ் இருக்க போகுது. தூசு துணிக்கைகள் இருக்க போகுது. இப்படியெல்லாம் இருக்குது. யார் இந்த வரப்போகிற TiCl4 கேஸுக்குள்ள நீங்கள் எடுத்த இந்த தாக்கத்தில் எடுத்த குளோரினேற்றத்தில் எடுத்த TiCl4 கேஸுக்குள்ள இத்தனை பேர் இருக்குது. ரைட். ரைட். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை எடுத்து அப்படியே எங்களுக்கு தூய்மைன்னு ஏற்கனவே சொல்லி போட்டேன். வாயுவும் மாசு தான், தூசுவும் மாசு தான், எல்லாருமே என்ன மாசு தான். எனவே நாங்கள் இப்போ மாசு அகற்ற போகிறோம். மாசு அகற்றுறதுக்காக வேண்டி நான் அங்கால பக்கம் அதை எழுதுகிறேன். சரிதானே? ரைட். இப்போ மாசு அகற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதால் நீங்கள் இந்த 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 கலவையை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, குளிர்விக்க போகிறீங்க. ரைட். உங்களுக்கு தெரியும் 134 பாகை C கொதிநிலைண்டா 134 பாகை Cயோட நீங்கள் குறைவான வெப்பநிலையை குளிர்வித்தாலே TiCl4 கேஸ் என்ன செய்யும் நினைக்கல, Cl2 கேஸுக்கு அதை விட குளிர்விக்கணும், HCl கேஸ் ஆக்குறதுக்கு அதை விட குளிர்விக்கணும், CO கேஸ் லிக்விட் ஆக்குறதுக்கு அதை விட குளிர்விக்கணும். இவங்களாம் லிக்விட் ஆகாது. குறைந்த கொதிலை கொண்ட இந்த அதாவது இவங்க எல்லாத்தையும் விட கூடிய கொதிலை கொண்ட என்ன குளிர்விச்சுட்டு போகிற நேரம் இவங்களுக்கெல்லாம் மைனஸில் போனால் தான் சில நேரத்தில் என்ன திரவமாக்குறதுக்கு தேவையான வெப்பநிலையில் வந்து கூடிய வெப்பநிலை இருக்கிறது வந்து இந்த TiCl4 கேஸுக்கு. சரிதான். 134 பாகை Cக்கு நீங்கள் கொண்டு வந்து 133 132 கொண்டு வந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது திரவமாயிரும் ஃபுல்லாக. ரைட். எனவே குளிர்விச்சு 950லேருந்து 134 கொண்டு வரதுங்கிறது குளிர்விக்கிறது தானே. TiCl4 லிக்விடாக மாற்றி விடுறது. ரைட். TiCl4 லிக்விடாக மாற்றி விடுறது. அப்படி TiCl4 லிக்விடாக இருந்தாலும் இந்த இடத்துல அங்கேயும் மாசுக்கள் இருக்கும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இதுக்குள்ளே இருந்தும் மாசுக்களை அகற்றுறது. ரைட். மாசுக்களை அகற்றி நாங்கள் மாசுக்களை அகற்றுறதுக்கு லிக்விட் ஆக்குறோம். திரும்ப தூய TiCl4 கேஸ் வந்துடும். இந்த TiCl4 கேஸை O2 கேஸோட தாக்கமடைய வைப்போம். O2 கேஸோட தாக்கமடைய வச்சு TiO2 சாலிடையும் 2 Cl2 கேஸையும் இந்த இடத்துல என்ன தோற்றுவிப்போம். சரியா? கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவைப்படுற வெப்பநிலை 1000 பாகை C வெப்பநிலை என்ன தேவைப்படுவது, 1000 பாகை C வெப்பநிலை தேவைப்படுவது. ரைட். இந்த Cl2 கேஸை உங்களுக்கு மீள் சுழற்சிக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ இங்கே நடந்த விஷயம் இதுதான். ரைட். சரியா? கடைசா உங்களுக்கு வந்து என்ன நடந்த தாக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால்
முதலாவது படியில் குளோரினேற்றம் நடந்தது. ரெண்டாவது படி இந்த இடத்துக்கு சொல்றது மாசுக்களை அகற்றி ஒட்சியேற்றல். ரெண்டாவது ஸ்டெப் இது ஒட்சியேற்றல் பெயர். ரெண்டாவது ஸ்டெப் இதுக்கு என்ன பெயர்? அது எப்படி குளோரினேற்றமோ இதுக்கு பேர் என்ன? ஒட்சியேற்றல். இந்த ஸ்டெப்புக்கு பேர் ஒட்சியேற்றல். ஸோ ரெண்டு இடத்துல இது நடக்குது, ரெண்டு முறையில் இது நடக்குது. ஒன்று குளோரின் ஏற்றுறீங்க, அடுத்து ஒட்சியேற்றுறீங்க. ஸோ நீங்கள் செஞ்ச வேலை இது தான் ஃபைனலாக. ரைட், ஒரு தடவை சொல்லிக்கொள்கிறேன். முதலாவது TiO2 ரூட்டைலில் இருந்துச்சு, இது அதை கார்பனோட சேர்த்து டைட்டேனியத்தை கொண்டு வந்து CO2 கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் டைட்டேனியத்துக்கு 2 Cl2 போட்டு TiCl4 கொண்டு வந்தீங்க, இது கேஸ். அதுக்கப்புறம் TiCl4 கேஸை TiCl4 லிக்விடாக மாற்றுறீங்க. அந்த கதையெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு தான். ஆனால் தாக்கத்தில் நீங்கள் செஞ்சது TiCl4 கேஸை O2ஓட தாக்கமடைய வச்சு TiO2 சாலிடை கொண்டு வந்து ரைட் 2 Cl2 கேஸை கொண்டு வந்தீங்க. ரைட், ஸோ இந்த படிக்கு வரக்கூடிய Cl2 கேஸை நீங்கள் என்ன செய்ய முடியும்? மீள் சுழற்சிக்கு அனுப்ப முடியும். இதுதான் அடிப்படை தாக்கம். இதுதான் இங்கே நடக்கக்கூடிய அடிப்படையான தாக்கம். அப்படித்தானே? இங்கே நடக்கக்கூடிய அடிப்படையான தாக்கம் இதுதான். இதுக்குள்ள வந்து சில விஷயங்கள் நாங்கள் முதலாவது கதைச்சது, இந்த TiO2 கார்பனில் இருக்கிற ஈரலிப்பை நீக்கிறதுக்கு முதலாவது ஸ்டெப்பில் 200 தொடக்கம் 300 பாய்ச்சி வெப்பநிலையே கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த தாக்கத்தை நிகழ்த்துறதுக்கு, இந்த ரெண்டு தாக்கத்தை நிகழ்த்துறதுக்கு 950 பாய்ச்சி வரையான வெப்பநிலை என்ன கொடுத்தோம். அதே போல் இதை நிகழ்த்துறதுக்கு ஒரு 1000 பாய்ச்சி வரையான வெப்பநிலையை கொடுத்தோம். இடையில இந்த TiCl4 கேஸ் மாசுக்களோட கலந்துருக்கிறதால மாசுக்களை அகற்ற அதை திரவமாக்கினதுக்கு போகிறோம், அது என்ன கேஸ் ஆகிரும். இந்த 3 தாக்கம் தான் நடந்தது. இடையில சில விஷயங்கள் செய்கிறதுக்கு ஆக வேண்டி நீரை அகற்ற, மாசுக்களை அகற்ற வேறு ப்ராசஸ் என்ன செஞ்சோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன TiO2 தயாரிப்பு, இவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து குளோரைட்டு செயல்முறைன்னு சொல்லுவாங்க. குளோரின் ஏற்றி நாங்கள் என்ன TiO2 தயாரிக்கிறது. குளோரின் ஏற்றி TiO2 என்ன தயாரிக்கிறது. ரைட், அப்போ இதுக்குள்ள உள்ள விஷயங்கள் எழுதி கொள்வோம். முதலாவது 67வது கேள்வியை பாருங்க. பின்வரும் வினாக்கள் டைட்டானியம் ஈரோட்சைட்டின் TiO2 இயல்புகளையும் அதன் உற்பத்தி குளோரைடு செயல்முறையின் மூலம் நடைபெறுதலையும் அடிப்படையாக கொண்டவை. இச்செயல்முறையில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை குறிப்பிடுக. யாரெல்லாம் இந்த செயல்முறையில் நீங்கள் பயன்படுத்துறீங்க? மூலப்பொருள் யாரு? இந்த இடத்துல ரூட்டைல போட்டீங்க, அது ஒரு மூலப்பொருள். கட்கரியை போட்டீங்க, அது ஒரு மூலப்பொருள். இந்த இடத்துல Cl2 கேஸை போட்டிக்கிறீங்க, அது ஒரு மூலப்பொருள். கடைசா இங்கே O2 போட்டிக்கிறீங்க, அது இன்னொரு மூலப்பொருள். மொத்த மூலப்பொருட்கள் 4 பேர் இருக்குது. யாரெல்லாம்? ரூட்டைல் ஒரு மூலப்பொருள், கட்கரி 2வது மூலப்பொருள், Cl2 கேஸ் 3வது மூலப்பொருள், O2 கேஸ் 4வது மூலப்பொருள். தேவையான சந்தர்ப்பங்களில் சமன்படுத்தி இரசாயன சமன்பாடுகளை தந்து TiO2 சாலிடின் செயல்முறையை சுருக்கமாக விவரிக்க. ரைட், இதா இருக்குது. இதுதான் என்ன செயல்முறை. இந்த செயல்முறை எழுதினீங்கன்றால் சரியானது. ரைட், ஓகே. அடுத்தது இதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஆன்சரை சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக பார்த்து எழுதி கொள்ளுங்க. தேவைண்டா இந்த இடத்துல Cl2 கேஸ் மீள் சுழற்சிக்கு உட்படுற கதையும் சொல்லலாம். நான் ஆல்ரெடி அங்கே பக்கம் எழுதினேன். Cl2 கேஸ் மீள் சுழற்சிக்கு உட்படுமேங்கிற கதையும் சொல்லலாம். மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படும் என ரீசைக்கிள். சரி, TiO2வின் 3 இயல்புகளை குறிப்பிட்டு அவ்வியல்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்பாடு வீதம் தருக. இதில் பயன்பாடு என்னண்டா, முதலாவது வெள்ளை நிறம். ஸோ பூச்சுக்கள், பிளாஸ்டிக், பாவனை பொருட்கள்,
காகிதம் என்பவற்றில் நிறமூட்டியாக. காகிதம் என்பவற்றில் நிறமூட்டியாக. அடுத்தது உயர் முறிவு குணகம் இருக்குது. உயர் முறிவு குணகம் இருக்குது. உயர் முறிவு குணகம் இருக்கிறதால ஒரு நிறமூட்டியாக பயன்படுத்தப்படலாம். ரைட். அடுத்து மூன்றாவது இரசாயன ரீதியில் சடத்துவத்தன்மை இருக்குது. அதனால மருந்துகளில் பயன்படுத்தப்படும். மருந்துகள், பற்பசை போன்றவற்றில் நிறமூட்டியாக. தாக்கம் இல்லை. அடுத்தது நாலாவது யூவி கதிர்கள் தோலினை வந்தடைவதை தடுக்கிற ஆற்றல் இருக்குது. தடுத்தல். அதால சூரிய கதிர்களால் ஏற்படும் எரிவை தடுக்கும் பதார்த்தங்கள் சன்ஸ்கிரீன் சொல்லுவாங்க. சூரிய கதிர்களால் ஏற்படும் எரிவை தடுக்கும் பதார்த்த உற்பத்தி. பதார்த்த உற்பத்தி. ரைட். அடுத்தது மேலே சீல் விவரித்த உற்பத்தி செயல்முறை பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிக்கும் செய்யும். விடையை நியாயப்படுத்துக. மொத்தம் 3 இடத்துல பூகோள வெப்பமாதலுக்கு இது பங்களிக்குது. 3 இடத்துல. 1 கட்கரிட ஒட்சியேற்றத்தின் போது CO2 வெளியிடுது, அப்படித்தானே? 2வது உயர் வெப்பநிலை 950 பாகைசியும் 1000 பாகைசியும் பேன்றீங்க. ஒட்சியேற்றத்திலையும் குளோரியேற்றத்திலையும். குளோரினேற்றத்தில் 950 பாகைசி வரை வெப்பநிலை உயர்த்தப்படுவது, ஒட்சியேற்றத்தில் 1000 பாகைசி வரை வெப்பநிலை உயர்த்தப்படுவது. எனவே அங்கே அந்த வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு தேவையான எரிபொருளை எரிக்கிறதுக்கு என்ன போகுது விளையிச்சா? அப்போ அதையும் எழுதி கொள்வோம். ஸோ இதில் கேட்குறாங்க இந்த இடத்துல மேலே சீல் விவரித்த உற்பத்தி செயல்முறை பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிக்குமா? ஆம். முதலாவது என்ன? கட்கரியின் ஒட்சியேற்றத்தின் போது. கட்கரியின் ஒட்சியேற்றத்தின் போது சூழலுக்கு CO2 நேரடியாக விடுவிக்கப்படும். நேரடியாக விடுவிக்கப்படும். அடுத்தது குளோரினேற்ற ஒட்சியேற்ற படிமுறைகளில் உயர் வெப்பம் பயன்படுத்தும் பொழுது, உயர் வெப்பநிலை தேவையாதலால் எரிபொருள் எரிக்கும் போது, எரிபொருள் எரிக்கையில் CO2 வெளியேறும்.
CO2 வெளியேறும். ரைட், இவ்வளவுதான் டைட்டானியம் ஆக்சைடு தயாரிப்பு. இதில் வந்திருக்கக்கூடிய MCQஸை பாருங்கள். ரைட், சேர்ந்தே பார்ப்போம். முதலாவது எடுங்க 2024 40வது. முதலாவதுல சி கூற்ற பாருங்க பார்ப்போம். குளோரின் ஏற்றத்தின் பின்னர் ஒட்சியேற்றத்தின் மூலம் இது குளோரின் ஏற்றம். இந்த படி குளோரின் ஏற்றம். குளோரின் ஏற்றத்தின் பின்னர் ஒட்சியேற்றத்தின் மூலம் ரூத்தைலிருந்து உயர் தூய்மையுள்ள TiO2 உற்பத்தி செய்வதற்கான கைத்தொழில் செயல்முறையில் சுற்றாடலுக்கு CO2 விடுவிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். எஸ், இதில் பாருங்க, இங்கே குளோரின் ஏற்றத்தில் நேரடியாகவும் ஒட்சியேற்றத்தில் மறைமுகமாகவும் 1000 பாகை சி வெப்பநிலையை உயர்த்துகிற நேரம் CO2 என்ன வெளியே வரும், நேரடியாக வெளியே வர இல்லை. விளங்குதா? எப்படியோ அதை வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணணுமே, அதுக்காக வேண்டி போகுது. ஆகவே அது கூற்று என்ன உண்மை. இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த MCQ இப்போ பார்த்துட்டு செய்கிறது லேசி. முன்னுக்கு இது பார்த்தோன்னே விளங்கும். இதை குளோரினேற்றம்டா என்ன, ஒட்சியேற்றம்டால் என்னன்னு சொல்லி ஃபைனலில் தெரிகிறதே பெரிய விஷயம். அப்போ முழுமையாக தெரிஞ்சால் தான் இதுக்கு சரியோ புள்ளையோ போடலாம், இல்லாட்டி ஆன்சர் மாறிடும். விளங்குதா? எல்லா தயாரிப்பும் MCQக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். விளங்குதா? அப்போ தான் உங்களால் என்ன சரியாக செய்ய முடியும். எல்லா தயாரிப்புலேயும் ஒரு ஐடியா என்ன உங்களுக்கு இருக்கணும் கட்டாயம். அடுத்தது பாருங்க, 3ல் சி. அது பார்த்துட்டு போகும். 1ல் சி. 3ல் சியை பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் லேசாகிக்குது. ரூத்தேலை பயன்படுத்தி உயர் தூய்மையுள்ள TiO2 உற்பத்தி செய்கையில் FE ஊக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. பிள்ளை என்ன? அடுத்தது பாருங்க, 23ல் பி. TiO2 உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் Cl2 மீள் சுழற்சி செய்யப்படுகின்றது என சரி. 28ல் ஏ. ரூத்தைலில் இருந்து TiO2 பிரித்தெடுப்பில் ஒட்சியேற்ற செயல்முறையில் தைத்தேனியம் ஒட்சியேற்றலுக்கு உட்படுத்தப்படும். நீங்கள் சொல்லுங்க, ஒட்சியேற்ற செயல்முறையில் டைட்டேனியம் ஒட்சியேற்றப்படுவதா? ரைட், இப்போ நான் எழுதி காட்ட முடியாது, வாயாலேயே சொல்கிறேன். TiO2 முதலாவது குளோரினேற்ற செயல்முறையில் தாழ்த்தப்படுவது தானே டைட்டேனியம், தாழ்த்தப்பட்டு குளோரினேற்றப்படுவது. அப்போ அங்கேயே டைட்டேனியம் திரும்ப ஒட்சியேற்றப்பட்டுச்சு. குளோரினேற்ற செயல்முறையிலேயே டைட்டேனியம் ஒட்சியேற்றப்பட்டுட்டு, ஒட்சியேற்ற செயல்முறையில் ஒட்சியேற்றப்படுறது யாரு? குளோரின். Cl - Cl2 மாறுது. அங்கே டைட்டேனியம் ஒட்சியேற்றப்பட இல்லை. விளங்குதா? டைட்டேனியம் குளோரினேற்ற செயல்முறையிலே குளோரின் எப்போ ஏறிச்சுதோ அப்போவே டைட்டேனியம் ஒட்சியேற்றப்பட்டுச்சு. ரைட். 2வது செயல்முறையில் ஒட்சியேற்றப்படுறது, ஒட்சியேற்றப்படுறது Cl - Cl2 மாறுது. Cl - Cl2 மாறுது. ரைட். அடுத்தது பாருங்க, 28ல் ஏ பாருங்க. அதை பார்த்தோமேனா 30ல் ஏ பாருங்க. இலங்கையில் டைட்டேனியம் ஆனது ரூத்தைலாகவும் இல்மனைட்டாகவும் காணப்படும் என்பது என்ன சரியானது. ரைட். எனவே இவ்வளவுதான் பிள்ளைகள் TiO2 தயாரிப்பு.